விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஒக்கலொலி. ஸோ 22வது எபிசோடா. அப்புறம் என்னடா ரொம்ப ஜோக்கெல்லாம் பேசாமல் பாட்டு தனியாக சோலோ பாட்காஸ்ட்டில் ஏதோ ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டுன்னு ஒருத்தவங்க கூட கேட்டாங்க. ரொம்ப சீரியஸாக போகுது தலை அப்படின்னாங்க. இல்லைங்க, ஜோக்கு தான். நான் இவ்வளோ வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, டெம்பிள் மிக்கி சேனல் இருக்கே. நான் ஓக்கலி என் மனசுக்கு பிடிச்சதை பேசணும், எனக்குன்னு இன்னொரு நானும் சில விஷயம்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றத. சரி, கொஞ்சம் சீரியஸாக நைட்டு தூங்குறவங்களுக்கு கேட்கலாம், எனக்கு ஒரு ஐடியா. ஸோ எப்போலாம் தோணுதோ நான் குரூப் பாட்காஸ்ட்டு பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறது, அதுவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சோலோ கொஞ்சம் எனக்கே பர்சனல், அதனால் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்று, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்க, நான் பேசுகிறது தான் அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்படி ஒன்று போச்சு. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா அந்த பக்கம் அது சரியாக வேலை செய்யுது, அதாவது சரியாக நம்மளை பாராட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, செம்ம அப்படிங்கிறத விட அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்னா, நம்ம செய்கிற விஷயம் ஒருத்தங்களை போய் கனெக்ட் ஆகுதாங்கிறது மட்டும்தான் இங்கே முக்கியமாக இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட்டு ஆரம்பித்த டைமில் ஒரு 50-60 ஃபோட்டோவாவது ஓஷோ புக் வாங்கி நான் பார்த்தேன். ஓஷோ புக் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் படிக்க போகிறேன். அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த மேட்ரு வராது. நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் படிக்கிறேன்னு ஒரு பையன் சொல்லும்போது அடடா பரவாயில்லையே. இந்த ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட சப்ஸ்கிரைபர்கிட்டையோ ஃபேன்ஸ்கிட்டையோ உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்கேம் 1992 ஹீரோன்னு சொல்லுவான், ட்ரஸ்ட் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் பிஸ்னஸ்மா. நீ சொல்கிற படிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். அதனால் அது ரொம்ப நன்றி அனைவருக்கும் அதை தொடர்ந்து செய்கிறது. அப்புறம் திருச்சியில் நல்லபடியாக ஸ்டாண்டப் போச்சு. அடுத்து பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், மதுரைன்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ சென்னை ஆர்ட் தியேட்டர் எங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே திருச்சியில் மைக் ட்ராப் அப்படின்னு இவங்க தான் ஃபுல்லாக அவங்க அங்கே எல்லாம் எடுத்து நடத்தினாங்க. அப்புறம் சத்யா, ஜெய், சந்தோஷ், செந்தில், ராகவ், வினோத், விக்கி, இப்படி டெம்பிள் மங்கி 2K கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள பண்ணி கொடுத்தாங்க. வர்றது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு வாரம் ஸ்னைடர் கட் ஆஃப் த ஜஸ்டிஸ் லீக், ஆமாம், அது ஒரு 4 மணி நேரம் வந்திருக்காங்க. ஸோ ஒரு 2017 ஒருத்தன் போட்டிருக்கான் போல், ஸ்னைடர் கட் ரிலீஸ் பண்ணுங்கள். என்ன ஆயிருக்குன்னா, அவர் படம் எடுத்திருக்காரு, அவர் பொண்ணு டிப்ரெஷனில் இறந்ததுக்கப்புறம் அவர் ஃபேமிலி பிரச்சனையில் கிளம்பிட்டார். ஆனால் அப்போயும் வார்னர் பிரதர்ஸ் கூட சண்டை போட்டுனே தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் போனதுக்கப்புறம் மார்வல் இருக்கிற டேரக்டர் வீடன் ஜோஷ் வீடனா அவன் நான் படத்தை மாத்திரேன்னு கொம்பெல்லாம் சரி பண்ணி அனிமேஷன்லாம் மொக்கையாக்கி படத்தை ஃப்ளாப் ஆகிட்டு அவன் பாடி கிளம்பிக்கிட்டே இருந்தான். இது உலகம் ஃபுல்லாக நடக்கிறது தான். அது இந்த மாதிரி காணாமல் போன படங்கள் நிறைய இருக்குது. ஒரு டேரக்டரோட விஷன் கேட்டு போன படம், பாதியிலே கிளம்புறது, ஏகப்பட்டது இருக்குது. இந்த இன்டர்நெட்டில் ஒரு வசதி என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்க முறை தனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்க முடியுது, மொத்தம் எங்கே அது அப்படின்னு. நான் காசு கொடுக்குறேன், நான் பார்க்குறேன், உன்னை நீ எடுத்திருக்க, நான் வந்தால் தான் உனக்கு அது ஓடும், அது எங்கன்னு கேட்குற ஒரு குரல் நெட்டில் வந்தோடனே ட்விட்டரில் போட்டு அதுவும் பாருங்கள் 2017 4 வருஷம் ட்ரெண்ட் ஆகிட்டு அவனும் இப்போ கண்டுக்கல வார்னர் பிரதர்ஸும். இந்த கொரோனாங்கொத்த லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஆன்லைனில் படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இதில் காசு பார்க்கலான்னு தான் சுயநலம் பிடிச்சவங்க எப்போதும் போல் முதலெடுத்தோம் ஸ்னைடர் கட்ட காசு பார்க்கலாமான்னு $70 மில்லியன் எக்ஸ்ட்ரா போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒன்றும் ஸ்னைடர் மேலே அவ்வளோ பாசம் கிடையாது, துட்டு பார்க்கணும், அவ்வளோதான். இதில் பார்த்தா டிசியோட வேர்ல்டு இது. ஸோ ஒரு வழியாக ஸ்னைடர் கொண்டு வந்துட்டார். அப்புறம் இந்த ஃபோரஸ்ட் ஸ்கொயர் ரேஷியோவில் பண்ணியிருக்காங்க போல். நான் இந்த மார்வல் டிசி சுத்தமாக ஃபாலோ பண்ணதில்லை. அது ஒரு பந்தாவாலாம் இல்லை, உண்மையிலே ஃபாலோ பண்ணதில்லை. நான் மார்வல் கடைசி எபிசோடு மட்டும் போய் உட்காந்தேன். அவெஞ்சர்ஸ் பார்த்துட்டு எல்லோரும் எதிர்த்துக்கெலாம் சிரிக்கிறாங்க, கை தட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. டெம்பிள் மிக்கி ஃபங்க்ஷனில் வேறு எவனோ ஒருத்தன் உட்காந்து என்ன ஜோக்குன்னு முடிக்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அயன்மேன் செத்தா ஃபீல் பண்ணணும், அது அயன்மேன் சாகும்போது சரி அவனை ஒரு படம் பார்த்துருக்கேன் ஸ்டார் மூவிஸில், சரி சாகும்போது கஷ்டமாக இருந்துச்சு, அடடா இவன் ஏன் சாவறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதை புரிஞ்சுது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் விகேஷ் போட்டு நோண்டி என்னென்னு கேட்டு நானாக புரிஞ்சுக்கிட்டேன். இது டிசி ஒரு தனி வேர்ல்டு போல்.
அப்புறம் தான் புரிஞ்சது மார்வல்லாம் வந்து நக்லைட்ஸு, பிளாக் ஷீப்பு, மைக் செட்டுனா டிசி வந்து டெம்பிள் மங்கி, பிலிப்புன்னு கொஞ்சம் டார்க் சைட் ஆஃப் காமிக்ஸ்னு தெரிய வந்தது. ஸோ இவர் ஸ்னைடர் வந்து ரொம்ப டார்க்காக எடுத்துருக்காரு போல். வானது புதுசு இல்லைப்பா எனக்கு மார்வல் மாதிரி குழந்தைங்க பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டானுங்க போல். இதில் என்ன அப்படின்னா ஸ்னைடர் கட் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையே இல்லை. ஒரு டைரக்டரோட கட்டு தான் படமாக வரணும். இந்த டைரக்டர்ஸ் கட், ஸ்னைடர்ஸ் கட்டுங்கிற பிரச்சனை வந்து காலங்காலமாக உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. இது ஹாலிவுட்டுன்னு இல்லை, ஆர்டிஸ்ட்டுங்களுக்கே இருக்குது. தன்னுடைய ஒர்க்கை வந்து வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இந்த ஸ்னைடர் டைரக்டர்ஸ் கட்லாம் எப்படி ஆரம்பத்தில் எப்படி வரும்னா, ஒரு படம் வந்து பயங்கர கல்ட் ஃபேவரட்டாக இருக்கும், ஆனால் ஃப்ளாப்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டேரக்டர் சொல்லுவான் இல்லை நான் வேறு பண்ணேன், ஏதாவது இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான், ப்ரொடியூசர் ஒத்துக்கலாம், கொஞ்சம் நாள் அது நியூஸாக பரவும், ஃபோரமில் வரும். அதுக்கப்புறம் டிவிடியாக விடுவானுங்க, இது டேரக்டர்ஸ் கட்டு பார்த்துக்குங்க. நீங்கள் டாரண்ட்லாம் எடுக்கும்போது கூட நீங்கள் பார்க்கலாம், டேரக்டர்ஸ் கட்டுன்னு போட்டு இருக்கும். படத்தை விட ஒரு 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஜாக் ஸ்னைடர் பண்ண வாட்ச்மேனே அதோட டேரக்டர்ஸ் கட்டே உங்களுக்கு 3.5 மணி நேரம் நான் அதுதான் உட்காந்து பார்த்தேன். பொறுமையாக போகும். நம்ம தலை ஆலன் மூர் எழுதி அவரோட பேரை போட்டுக்க வேணாம்னு சொன்னது, அவரை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவோம். ஸோ இந்த ஸ்னைடர் கட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேட் ரன்னர் படத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. ரிட்லி ஸ்காட்டோட படம், அதுக்கு முன்னாடி அவர் ஏலியன் அப்புறம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். பிளேட் ரன்னர் எடுக்கிறாரு, அப்புறம் ரொம்ப புதுசு நியோன் ஆயிரு. ஃபிலிப் கே டிக் என்னோடய ஃபேவரட் ஆத்தர், அவரோட டூ ஆண்ட்ராய்ட்ஸ் ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக் ஷீப் அப்படின்னு ஒரு நாவல், அதோட வெர்ஷன் தான் பிளேட் ரன்னர். அப்படியே எடுக்கல, ஓரளவுக்கு எடுத்திருப்பாங்க. அது ஒரு காமிக்ஸாகவும் இருக்குது. அந்த நாவல் அப்படியே காமிக்ஸாக, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும், படம் மாதிரி சிம்பிளாக இருக்குது. ரைட்ஸ் வாங்குறாங்க, எடுக்கிறாங்க. ரிட்லி ஸ்காட் எடுக்கிறாப்புல வேஞ்சலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிஷியன், அவர் தான் பிஜிஎம் பண்ணார். அப்போலாம் அந்த சிந்த் எலக்ட்ரானிக் கீபோர்டெலாம் வந்த புதுசு, அவர் எடுக்கிறாரு. என்ன ஆகுதுன்னா ரொம்ப புதுசாக இருக்குது படம். இப்போ பார்த்தா கூட பேண்ட் இருக்கும். பிளேடனோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்போவே எப்பட்றா அப்படி எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் டிசைனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், நம்ம ஒரு ஹாரிசன் ஃபோர்டு ஹீரோவாக இருக்கட்டும், எண்டிங்கு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, நியோன் ஆயர் எல்லாம் போட்டு அந்த படம் வந்து ப்ரொடியூசர் பார்த்துட்டு இல்லை எனக்கு இது வேணாம், இது ஓடாது அப்படின்ட்டாங்க. ப்ரொடியூசரோட கட்டு வந்து ஃப்ளாப்பான கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பான் ஹீரோ. இந்த உலகம் வந்து இப்போ நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் வேர்ல்டில் இருக்கேன், உலகம் மாறிடுச்சு, இது மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்கான். ஆனால் உண்மையில் ரிட்லி ஸ்காட் என்ன பிளான் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, ஆம்பியன்ஸ் சவுண்டு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற சத்தங்கள் மூலமாக, விஷுவல் மூலமாக ஜனங்களாக ஒரு கதையை புரிஞ்சிக்கணும். அதாவது அவன் ஒரு ரேமன் கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், பேக்ரவுண்டில் ஆர்டிஸ்ட்லாம் ஆளுங்களாம் போயிட்டுருப்பாங்க, ஒரு சைபர் போலீஸோட சவுண்டு கேட்கும், போலீஸ் வேனு, அப்புறம் ஸ்பீக்கரில் ஆடு விட்டுட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்து அவங்களா புரிஞ்சுப்பாங்க. நான் ஒரு ஃபீலிங் முட்டை பண்ணேன், அவன் வேணான்ட்டான்னு சொல்லி படத்தை நாசமாக்கி படம் பெரிய ஃப்ளாப். ஒரு விஷயத்தை காட்டி புரிய வைக்கலாங்கும் போது டைமையும் குறைச்சி, அதுக்கப்புறம் இல்லை ரிட்லி ஸ்காட் வெர்ஷன் இருக்குது, அவர் வெறுத்து போயிட்டு தான் அப்புறம் ஏலியன்லாம் இப்படி ஹிட் ஆகிட்டார். சரியாக ஓடலை பிளேடர் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறமா பேசி அவரோட ஒரிஜினல் அவரோட கட்டு வந்து எங்கேயோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அமைச்சிருந்தார் போல். அந்த வெர்ஷன் எங்கேயோ ஒரு ஆர்கேவில் வால்ட்டில் மாட்டி அதை எடுத்து ஒரிஜினல் வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ரிட்லி ஸ்காட் இவ்வளோ உழைச்சிருக்காயா, பாவையா நீ. இந்த பிளேட் ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுசாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, எந்த ஒரு ஐடியாவும் வந்து ஒரு விஷயத்தோட வழித்தோன்றல் தான். நீங்கள் பிளேட் ரன்னரோட ஒரிஜினல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அலெஹாண்ட்ரோ ஜொடரோவ்ஸ்கின்னு மெக்சிகன் சர்ரியல் ஃபிலிம் மேக்கர், அவரும் கிரார்டு அப்படின்னு சொல்லிட்டு மோபியஸ், ஆல்சோ நோன் ஆஸ் மோபியஸ்ன்னு அழைக்கப்படுகிற ஃப்ரெஞ்ச் காமிக் ரைட்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து த இன்கால், INCAL அப்படின்னு ஒரு காமிக்ஸ், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பிளேடனோட செட்டப்லாம் அதில் அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இன்கால் ஜொடரோஸ்கியோடது. இதே ஜொடரோஸ்கியோட த டியூன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அதை பற்றி இதிலே பாட்காஸ்ட்டில் பேசுவோம். அந்த படத்தில் ஜொடரோஸ்கி அந்த படத்துக்காக வரைஞ்ச ப்ரொடக்ஷன் டிசைனோட ஒர்க்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார். இன்னொரு முக்கியம் அகிரா அப்படின்னு ஒரு மாங்கா இருக்குது, நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு மாங்கா அண்ட் அனிமி. அகிரா, கட்சுஹிரோ ஒட்டோமோ அப்படின்னு ஒரு ரைட்டர், அவரோட மாங்கா அண்ட் அனிமி. சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கெல்லாம் ஆதி மூதாதையர் அந்த கார்ட்டூன், அந்த அனிமின்னு சொல்லணும், ஜப்பான் கார்ட்டூனு. அகிரா பார்த்தீங்கன்னா அரண்டுருவீங்க. இன்றைக்கி பார்க்குற அத்தனை சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைக்கும் அவன் ஒருத்தந்தான் ஆதி மூலம்.
அதாவது வேர்ல்டு வார் 3 ஆட்டம் பாம் நியூக்ளியர் பாம் வெடித்து உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற டோக்கியோ டோக்கியோவில் நடக்கிற ஒரு கதைங்க. அதான் அக்கீரா. இது எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இது பிளேட் ரன்னரை வர வைக்கிது. ஸோ அது ஒன்று போயிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சது, கொஞ்சம் மீண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜொடரோஸ்கியோட டியூன்லாம் என்ன கணக்குன்னா, இந்த டியூன் ஃப்ராங்க் ஹெர்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு நாவல். ஒரு பிளானெட்டில் வந்து ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது, அது சாப்பிட்டா சூப்பர் கான்ஷியஸ்லாம் வந்துடும், புத்தர் நிலைக்கு அடையலாங்கிற மாதிரி அதை தேடி போகிற ஒரு சண்டை கதை மாதிரி. இதை வந்து நான் ரீமேக் பண்ண போகிறேன்னு ஜொடரோஸ்கி அலைகிறாரு. ஒரு செம்ம ட்ரிப்பான ஒரு நாவலை ரீமேக் பண்ண போகிறேன்னு போகும்போது அது ரொம்ப பெரிய ஸ்கேலில் மாறுது. பெரிய ஸ்கேலில் மாறும்போது ஆர்சான் வெல்லஸுங்கிற சிட்டிசன் கேன் டைரக்டர் கொண்டு வராரு. சல்வடோர் டாலியை போய் பார்க்குறாரு. டாலிலாம் ஒரு நாளைக்கு $1 million கொடுத்தா நான் வரேன்னு சொல்கிறாங்க. டாலிலாம் சொல் பேச்சு கேட்காது. டாலினா நான் சொன்ன அந்த மீசை வச்ச சர்ரியலிஸ்ட் புலிகேசி மீசை இவர் தான் கானான் பேனான், அதாவது ஏலியனோட செட் டிசைனர். அவரை இவர் தான் போய் அதாவது கிகர்னு ஒருத்தர் ஏலியனுக்கு ப்ரொடக்ஷன் அந்த ஏலியனோட அந்த வில்லனை வந்து ஸ்கல்ப்ட் பண்ண கிகர், பேனான். இவங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா, ஜொடரோஸ்கி டியூன் பண்ணுறதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ஜொடரோஸ்கியோட டியூன் வந்து நடக்கலை, நின்று போகுது. அந்த நின்று போனதுலேருந்து அவர் ஃபார்ம் பண்ண டீம் தனியாக வெளியே வந்து ஏலியனுங்கிற ஒரு படம் எடுக்கிறாங்க. டியூனை காப்பி அடிக்கலைங்கிற தவிர இந்த ஒரு இப்போ இருக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்ததுக்கெல்லாம் காரணமான ஜொடரோஸ்கியோட டியூன் வந்து இன்னும் வரல. அந்த டியூனை வந்து அப்புறமா டேவிட் லிஞ்ச் வந்து படமாக எடுக்கிறாரு. மிகப்பெரிய ஃப்ளாப்புன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு இது ஓடாதுன்னு. இப்போது ரீசெண்டாக டியூனோட மாடர்ன் ரீமேக் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஜொடரோஸ்கிஸ் த டியூன் DUNE அப்படின்னு போட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ரி இருக்கும். அவர் நல்ல ஒரு கலைஞனாக இருந்தீங்கன்னா அழுதுருவீங்க படம் பார்த்து முடிக்கும் போது. அவருக்கு 80 வயசு ஆகுது ஜொடரோஸ்கிக்கு. சரியல் ஃபிலிம் மேக்கர். அவரை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பாட்காஸ்ட் பேசலாம். அவரை பற்றி 4 லைனில் முடிக்க வேண்டிய ஆளே இல்லை. அவர் வந்து எப்படி இந்த படத்துக்காக உழைச்சார், அதாவது ஃபுல் படத்தையும் காமிக்ஸாக வரைஞ்சி அவ்வளோ பெரிய பவுண்டு எல்லா ஸ்டுடியோக்கும் அலைஞ்சி யாரும் வாங்காமல் கிண்டல் பண்ணி அதை வந்து இந்த ஒரு வராத படம்னு அத்தனை டேரக்டர்களும் பார்த்து அத்தனை பேனலையும் காப்பி அடித்து 100கணக்கான படங்கள் அதுக்கப்புறம் வந்துடுச்சு. ஒரு கலைஞரின் அந்த கண்ணீர் இருக்குல்ல, ஒரு விஷயம் வர முடியல, கடைசியில் அழுதுருவார் கிளைமேக்ஸில். அந்த டாக்குமெண்ட்டோட கிளைமேக்ஸில் ஏன் எடுக்க விடலை, என் கனவை ஏன் நிறைவேற்ற விடலைன்னு கோவப்பட்டு கத்துவார். அது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்னைடருக்குள்ளே என்ன ஓடி இருக்கும், ஸ்னைடர் வாயை திறந்து பேசியிருந்தா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா ஜொடரோஸ்கியோட த டியூன் டாக்குமெண்ட்ரி பாருங்கள். அந்த ஒரு கோபம் புரியும். இதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபிலிம் மேக்கரில் வந்து ரொம்ப அங்கே கஷ்டப்படுது யாருன்னா டெர்ரி கில்லியம். இந்த மாண்டி பைத்தான் டீமில் இருந்த அனிமேட்டர், அப்புறம் டைரக்டராக மாறினார். ஜேபர் வாக்கிங்கிற ஒரு படத்துலேருந்து ஒரு ஃபிலிமோகிராஃபி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் லைஃப் ஆஃப் பிரெயின்லேயும் அவர் தான் டைரக்டராக இருந்தார். ஹோலி கிரெயிலையும் டைரக்டராக இருந்தார். அப்புறம் தனியாக போயிட்டார். த 12 Monkeys, பிரேசில், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பேரான் மியூச்சாசன் இதெல்லாம் அவர் தான் எடுத்தது. அதிகபட்ச பட்ஜெட்டில் டிஸ்டோப்பியன் சயின்ஸ் ஃபிக்ஷன், முதலாளித்துவத்தை கேள்வி கேட்குதல் மாறி படடி தன்னை அடுகிறதாங்கிற ஒரு ஆள். ஹாலிவுட்டோட ஃபீலை பிரிட்டிஷ் அமெரிக்கன் தான் ஒரு மாற்றின ஒரு ஆள். அவர் வந்து த மேன் ஹூ கில்டு டான் குவிக்ஸாட்னு ஒரு படம் 15-20 வருஷமாக அந்த படத்தை எடுக்கணும்னு அலைஞ்சி ஒரு போன வருஷம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அடாம் டிரைவர் அவர் ஹீரோவாக நடித்தார். அந்த பழைய வருஷத்தில் ஜானி டெப் வந்து ஹீரோவா. இந்த டான் குவிக்ஸாட் த மேன் ஹூ கில்டு டான் குயிஹோட்டிம்பாங்க ஸ்பானிஷில். நம்ம குவிக்ஸாட்னு படிப்போம், நம்ம ஊரில் அப்படியே படிப்போம். டான் குவிக்ஸாட் யார்? அது வந்து என்னென்னா உலகத்தின் முதல் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. செர்வான்டஸ் அப்படின்னு ஒரு ஆள், ஷேக்ஸ்பியர் டைமில் வாழ்ந்தவர் ஸ்பானிஷு. வாரம் நம்ம ஊரில் பொன்னியின் செல்வன் மாதிரி வாரம் அந்த கதை புக் மாதிரி நாவல் வடிவத்தில் ஒரு கிழவன் வரத்திறப்பான். அந்த தாத்தா வந்து என்ன வேலைன்னா வெறும் இந்த ஸ்பானிஷில் வந்து இந்த இது சொல்லுவானுங்க, அந்த குதிரை மேலே உடம்பு ஃபுல்லாக கவசம் போட்டு கையில் கத்தியோடு சுற்றிக்கிட்டே இருப்பானுங்களே, நைட்ஸ் அப்படிம்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவனுங்களை பற்றி அத்தனை வரலாறும் படித்து நிஜ வாழ்க்கையே மறந்து புக்கை உண்மை நம்பி ஒரு மென்டல் ஆயிடுவார். கடைசியில் தன்னை ஒரு நைட் மாதிரி டான் குவிக்ஸாட்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு ராணி இருக்கா, நான் போய் மக்களை காப்பாற்ற போகிறேன்னு அங்கே இருக்கிற ஒரு வயசான ஒரு குதிரையை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுவார் தாத்தா. அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் வேலை செய்கிறவன் வந்து பாஞ்சோ,
அவன் கொஞ்சம் முட்டாள், படிப்பறிவு இல்லாதவன். அவனை தூக்கி வா ஏறுன்னு சொல்லி கூட நான் அவனை அஸ்டண்ட் ஆக்கிக்கிறேன், என் கூட என் ட்ராவலுக்கு வா, நம்ம போய் வேர்ல்டு ஃபுல்லாக அட்வென்ச்சர் போகலாம், நான் உனக்கு ஒரு மருந்து கிடைக்கும், ராணி கொடுப்பாங்க, சாப்பிட்டா உனக்கு எனக்கு சாகா வரும், பெரிய அரண்மனை கொடுப்பாங்க ராணி, நிறைய பொண்ணுங்கள்லாம் கூட இருப்பாங்கன்னு ஏமாற்றி நம்பி கூட்டு போவான். ஸோ அவர் அட்வென்ச்சரில் என்னென்னா அவர் படித்த புக்கோட மோட்லேயே தான் உலகத்தை பார்ப்பார். எப்படி தான் விண்மில்லாம் இருக்கும், அவர் கண்ணுக்கு பார்க்க பெரிய அரக்கணங்கள் வரா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதை. கடைசியில் அவர் ஏதாவது என்னென்னா புத்தகங்களுக்குள்ளே போயிட்டு மென்டலான ஒரு தாத்தா, தன்னை உலகம் இன்னும் பழைய வேர்ல்டில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்து போன ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. அதோட ரீமேக் மாதிரி இந்த படம் டெரி கில்லியம் எடுத்தது. பெரிய போராட்டம். அந்த படத்தை ஜானி டெப் ஹீரோ நடித்து அவ்வளோ செலவு நடக்காமல் போய் அவர் போட்ட செட்டில் புயல் மழை அடித்து வெள்ளம் அடித்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி நம்ம முடித்து ரிலீஸ் ஆச்சு. டெரி கில்லியமோட அட்வென்ச்சர்லாம் பயங்கரமாக இருக்கும். நேரம் கொத்த எப்போ பார்த்தாலும் ஃபாரினே பேசுறியே அப்படின்னு. நம்ம ஊரில் பெரிய மயிராணி கேட்டால் நம்ம ஊரில் அதிகபட்சமாக எவ்வளவு போராட்டமாக அப்படின்னு பார்க்குறது மருதநாயகம் சொல்லலாம். மருதநாயகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஸ்கேலில் ஆரம்பித்து ரொம்ப செலவு அதிகமாகி முடிக்க முடியாமல் போய் இருந்த ஒரு பெரிய மாஸ் ஸ்கேல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொல்கிறது, சினிமா தான். சினிமா இஸ் த காஸ்ட்லியஸ்ட் ஆர்ட் ஃபார்ம். சிலது நடக்கும், சிலது நடக்காது, சிலது வந்துடும், சிலது வர டைம் எடுக்கும், ஏற்ற மாதிரி. அதனால் இவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஸ்னைடர் கட்டில் பிரச்சனைன்னு இல்லை, ஒரு ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கையில் தான் ஒரு ஆர்ட் இருக்கணுமா இல்லை கிரியேட்டர்கிட்ட இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸ்னைடரு நான் சொல்கிறதான் படம்னு ஏன் சொல்ல முடியல அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. இப்போது கலைன்றோம், ஆர்டிஸ்ட்டுங்கிறோம். இப்போ எங்கேருந்து இவர் கண்ட்ரோலில் ஏன் அந்த ஒர்க்கு அவரால் கொண்டு வர முடியல? எப்படி ஒரு டேரக்டர் பாதியிலே போனால் அந்த படத்தையும் அப்படியே ஆஃப் பண்ணிட முடியும்? எப்படி இன்னொரு டேரக்டரில் வர முடியும்? இந்த குழப்பம் எல்லாம் பார்க்கும்போது கலைக்கு ரெண்டு தேவைப்படுது. கலைஞன், அந்த கலையை செய்கிறதுக்கான மீடியம், அதுக்கு பணம் தர ஒரு பேட்ரன் அப்படிம்பாங்க, PATRON. இட்டாலியிலேருந்து வந்த ஒரு வார்த்தை. இட்டாலி, இங்கிலாந்து, ஸ்பெயின், அந்த ஒரு ரெனாய்சான்ஸ் என்லைட்மெண்ட் டைம்லேருந்து வந்த ஒரு வார்த்தைகள். ஏன் ஸ்னைடரால் முடியல? இது ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து எடுத்திங்கன்னா உலகம் போல் காலங்காலமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் கவிஞர்களாக இருக்கும் போது சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் பேப்பர் பணம் எழுதினாலுமே அந்த கவிதையை வெளியில் வர்றதுக்கு ஒரு ராஜா தேவைப்பட்டான். இப்போ நீங்கள் பொங்குற லியோனார்டோ டாவின்சியோ, மைக்கேல் ஆஞ்சலோவோ அவங்களுக்கு மொனாலிசா பண்ணுறதுக்கும் ஒரு பேட்டர்ன் தேவைப்படுது. மைக்கேல் ஆஞ்சலோவோட சாப்பிளில் அவர் வரைஞ்ச பெயிண்டிங்க்கும் அந்த சர்ச்சு ஃபாதருங்க ஓகே சொல்லணும், ராஜா ஓகே சொல்லணும். ராஜா மாதிரி ஒரு உருவத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல வரைஞ்சால் தான் ஓகே சொல்லுவான். எல்லாருமே அந்த கை காலில் உழுந்து தான் ஒரு ஒர்க்கு பண்ண வேண்டிய நிலமை நீங்கள் சொன்ன அத்தனை ஜீனியஸுக்குமே இருக்குது. ஆர்ட்டில் பிரச்சனை மக்கள்கிட்ட போய் சேரணும்னா அதுக்கான இடத்துல அது இருக்கணும். அந்த இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் ஓகே சொல்லணும். இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்னைடர் கட்டுக்கும் அதுதான் பிரச்சனை. ஒரு கலைக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லும்போது அந்த பணம் தர்றவங்க ஒரு முக்கியமான இடத்துல வந்துடுறாங்க. அவங்கள அமைதியாக்கணும், அவங்க கை காலையாவது உழணும். இது உலகம் ஃபுல்லாகவே இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. யூடியூப்பில் இப்போ யார் வேணால் அப்லோடு பண்ணாலுமே கூகுளை நம்பி தான் நீங்கள் எல்லாருமே இருக்கும். நாளைக்கு கூகுள் என் சேனலில் தூக்கிடுவாங்க. இன்றைக்கி நான் பண்ண 10 வருஷம் ஒர்க்கு 2 செகண்டில் காணாமல் போயிடும். இது எப்போ புரிஞ்சுதுன்னா, இந்த கூகுள் முறை கிராஷ் ஆச்சு. மதன் கௌரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபோனில் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தோம். மாதிரி போச்சு ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஒன்றுமே புரியல நமக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் வாழ்க்கையே அந்த ஒரு டிஜிட்டலில் போட்ட அந்த 20-30 ஒரு வீடியோ தான் சொல்லி ஒன்றுமே இல்லை பாருங்கண்ணே, பபுள் மாதிரி தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ யாரோ ஒரு ஆளை நம்பி தான் இருக்குது. நான் ஆதி காலத்தில் இந்த கேவ் பெயிண்டிங் வரைகிறவங்களாக இருந்துச்சுன்னா, கேவ் பெயிண்டிங்கோ மீடியம் எவ்வளவு கம்மி ஆகுதோ அவ்வளோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு அவங்கள நம்பி இருக்கிறதுங்கிறது குறையும். ஆனால் அவங்களுக்கு செலவு அதிகமாக ஒரு ஆர்ட் ஃபார்மில் காசு போடுறவங்க தேவைப்படுது. இந்த வேர்னர் ஹெர்சாக் அப்படின்னு ஒரு ஃபிலிம் மேக்கர், ஜெர்மன் ஃபிலிம் மேக்கரோட மாஸ்டர் கிளாஸ் பார்த்துட்டு சொல்லுவார், பணம் இருக்கிறவங்க கிட்ட கலை இருக்காது, கலை இருக்கிறவங்க கிட்ட பணம் இருக்காது, பணத்தை நீ எப்படி வாங்குற அப்படிங்கிறத அவனோட திறமை அப்படிம்பார். அது உண்மையும் கூட. ஸோ வானது வருஷால தூக்கி வெளியே வீச முடியுது பாருங்க, ஜாக் ஸ்னைடர் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த விஷன் ஆர்ட் அப்படிலாம் டேரக்டருங்க வந்து இன்டர்வியூவில் சொல்லிக்கலாம். பின்னாடி அவங்களுக்கு தர்ற பிரச்சனைகளும் அவங்க பண்ணுற அவமானங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது. இது ஒன்று கலைஞர்களுக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படும். இதையும் தாண்டி உள்ள எங்கேயாவது சின்ன லெவலில் தன்னோட கருத்துக்களை வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த அன்பே சிவத்தில் கமல் ஒரு பெயிண்டிங் வரையும் போது அண்ணே உள்ளே ஏதோ எழுதியிருக்கிறான் பாருங்கண்ணே, இதை பாருங்கண்ணேன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுற மாதிரி காசு போட்டவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ இப்படி ஸ்னைடர் கட்டோட இதை வந்து நம்ம அப்படியும் பார்க்கலாம். ஸோ பணம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா பணம் போடுறவங்க கையில் தான் அந்த கலை இருக்கும். இன்னொன்று, அப்போ அதிகாரம் வந்து கலை மேலே உட்காந்துக்கிட்டே இருந்தால் அப்போ என்ன, ஒருத்தங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம ஒரு ஒர்க் எடுக்கணுமா அப்படின்னு ஒன்று யோசிக்கலாம். இப்போ சென்சார்னு ஒன்று இருக்குது ஒரு கலைக்கு. ஏன் வரணும்? ஏன் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட் ஒர்க்கை வேணாங்குது? ஏன் இப்போ யார் வேணால் படைச்சிடலாமா? என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து யார் வேணால் கலை படைக்கலானாலும் எல்லாருக்குமே அது எல்லாருமே பண்ணாலுமே ஒரு விஷயம் வேலை செய்கிற ஒருத்தரை தான் கலைஞராக ஜனங்க ஏற்றுப்பாங்கங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, கலைஞனை வந்து சென்சார் இல்லைன்னா அங்கே செக்ஸுவல் ஒர்க் அதிகமாக வராது. பாலிட்டிக்ஸோ அரசாங்கத்தையோ கேள்வி கேட்குற ஒர்க்கு தான் நிறைய வருங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இந்த ஓடிடியில் சென்சார் போட்டதுக்கெலாம் அடல்ட் ஷோ வருது, செக்ஸ் அதிகமாக காட்டுறாங்க, நியூடிட்டி இருக்குங்கிறதெல்லாம் வெளியில் சொல்கிற பொய். ஓடிடியில் என்ன பிரச்சனை, சென்சார் இல்லாதனால அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்குற ஒர்க்குக்கு 2-3 வந்து தொலைஞ்சிருச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இப்போ அங்கேயே சென்சார் கொண்டு வராங்க. இப்போது நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அது டெல்லி வரைக்கும் போய் சென்சார் ஆகுது. ஸோ அடுத்த கதை நான் எழுதும் போதெல்லாம் ஒரு வார்த்தை எழுதும் போதே வேணாம், இந்த ஜோக் வேணாம், எதுக்கு நமக்கு பிரச்சனைன்னு என்னால் ஒரு அடிக்கிறேன். அந்த ஜோக்கை அப்படி பேனலில் டேஷ் பண்ணுற ஒரு பதற்றத்தை, ஒரு கோபத்தை, ஒரு சலிப்பை, ஒரு பயத்தை ஒரு அதிகாரத்தால் கொண்டு வர முடியும். இப்போ ஒரு கதை ஒன்று சொன்னால் கூட எங்கள் வீட்லேயோ அசிஸ்டன்ட் டைரக்டருங்களானே இதெல்லாம் வேணானே, போன முறை எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போயின்றாங்க. அந்த ஒரு அலைச்சல், அந்த ஒரு நேரம் காலம் அதிகமானதெல்லாம் வந்து ப்ரெஷர் தான். உங்களுக்கு கலைஞர்களை வந்து ரொம்ப வேகமாக ஈஸியாக உலகத்தில் உலாவ விட்டுட்டு அரசாங்கம் பயந்துடும். அவன் உண்மையை சொல்லிக்கிட்டே இருப்பான், மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுதான் பிரச்சனை. உண்மையை அவனை மென்டல்ன்றுவாங்க, இல்லை அவனோட வாயை மூடிடுவாங்க. இந்த வாயை மூடுறது, கலைஞர்களின் வாயை மூடுறதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை. நிறைய கலைஞர்கள் வந்து சொல்லுவாங்க, என்னை வந்து கொன்னுடு, ஆனால் என் பேனாவை என்கிட்டருந்து வாங்கிடாத அப்படிம்பாங்க. அதை விட ஒரு கலைஞன் வந்து படைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது தான் மிகப்பெரிய தண்டனை. அவனை வெட்டி கூட கொண்டுடலாம், ஆனால் என்கிட்ட என்னோடய கலைக்கான அந்த பேனாவையோ என் ப்ரஷ்ஷையோ பிடிங்கிறாத அப்படிம்பாங்க. இதில் வந்து நம்ம அதிகமாக பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாகவே நடக்கும், அட்ராக்ஷன் நடக்கும். இந்தியாவில் நடந்துச்சு, உலகம் ஃபுல்லாக நடந்துச்சு. இப்போ இந்தியாவில் சுதந்திர போகிற டைமில் பாடல் எழுதினவங்க, பேம்ப்ளெட் கொடுக்குறவங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் எழுதின ஒர்க்குங்க, நாடகம் போடணும்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன், எவ்வளோ பேர் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப மோசமாக இருந்த விஷயம்னா, சோவியத் ரஷ்யாவில் வந்து ஸ்டாலின் இருந்த டைமில் வந்து எழுத்தாளர்கள், கவிஞர்கள் வந்து ரொம்ப கொடுமைக்கு உள்ளானாங்க. தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் என் மேலே கோவப்பட வேணாம். ஏன்னா கம்யூனிசமோ மார்க்ஸோ உலகம் ஃபுல்லாகவே அது வந்து வேறு ஒரு உலகம். அது வந்து எல்லோரும் நல்லபடியாக போச்சு இருந்துச்சு. ஆனால் கலைஞர்களுக்கு வந்து சோவியத் ரஷ்யாவில் என்ன ஆச்சுங்கிறத யாருமே மறுக்கவே முடியாது. மாயகோவ்ஸ்கியாக இருக்கலாம், ஓசிப் மேண்டல்ஸ்டனாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு 2-3 பேர் தான், அண்ணா அக்மத்தோவா, இவங்களோட கவிதைகள்லாம் படிச்சிங்கன்னா என் வாயை மூடிட்டாங்கங்கிற ஒரு கோபம், பதட்டம். சோவியத் ரஷ்யா வந்து அவங்களோட கலைஞர்கள் வந்து கொன்று தீர்த்துது. ஒரு அழகாக எழுதுறார், சோவியத் ரஷ்யா தன்னைத்தானே தின்று கொண்டது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. போரிஸ் பாஸ்டர்னாக். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது, அது மாதிரி அது ஒரு பெரிய எவ்வளோ மியூசிக் கம்போசர்ஸ், எவ்வளவோ பேர் ரஷ்யா விட்டு வெளியே வந்து எக்ஸைல் ஆகிறது, அகதியான ஒரு நாட்டில் வாழ்கிற கலைஞர்கள்லாம் அவ்வளோ பேர் கிளம்பி வந்தாங்க சோவியத் ரஷ்யாவிலேருந்து. இப்போ அமெரிக்காவுக்கு இதுதான் சாக்கு, உமால இவங்க கம்யூனிஸ்ட் எதுவும் தப்பாக சொல்கிறதுக்கு இந்த ரைட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வாங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்குன்னு சொல்லி அடைக்கலம் கொடுக்க ஆரம்பித்தானுங்க. இதில் வந்து ஓசிப் மேண்டல்ஸ்டன். ஸோ இந்த ஓசிப் மேண்டல்ஸ்டமோட மனைவி வந்து தன் கணவரை வந்து எப்படி கொடுமைப்படுத்தி அவரை கைது செஞ்சு, அவர் எழுதின ஒரு போயமில் வந்து ஸ்டாலினை தவறாக சொல்லியிருப்பாங்கன்னு கைது செஞ்சு அது என்ன ஆச்சுங்கிறது, அந்த ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப்புங்கிற புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க மாயகோவ்ஸ்கி, அப்புறம் அனா அக்மத்தோவாலாம் இவரோட ஃப்ரெண்டுங்க. மாயகோவ்ஸ்கி எல்லாமே வந்து ஒரு அடுத்த லெவல் ஆஃப் கவிஞர்கள்னு ரஷ்யா கொண்டாடும் போது ஸ்டாலினுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஒரு பேரனோய் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கிரேட் பர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, தனக்கு ஆவாத எல்லாரையுமே போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு நிறைய நடந்துச்சு. அந்த ஒரு வலி மிகுந்த ஒரு வரலாறு வந்து அங்கே இருந்துச்சு.
இது உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போது ஈரானில் பார்த்தீங்கன்னா, அதாவது அரேபிய நாடுகள், நிறைய நாடுகளில் வந்து இந்த மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப் இருந்த நாடுகள்லாம் வந்து ஒரு கலைஞர்கள் படுற கஷ்டம். இப்போ ஈரானில் வந்து சென்சார்ஷிப் ரொம்ப அதிகம். ஏன் அந்த ஊரில் இந்த குழந்தைகள் படம் எடுத்து தள்ளுறானுங்கன்னா, அவங்களால சராசரி மக்களோட வாழ்க்கை பிரச்சனைலாம் அங்கே காட்டி முடிஞ்சிச்சுன்னா உள்ளுத்துக்கு போட்டுருவாங்க, இல்லைன்னா படம் வெளியே வராது. ஸோ குழந்தைகள் படம், குழந்தைங்களோட தனித்துவம், தூய்மைத்துவம்னு சொல்லி ஒரு வழி இல்லாமல் அந்த ஒரு படத்தை தான் அவங்க எடுத்தாகணும். ஸோ அதில் வந்து ஒரு கலைஞன் எவ்வளோ கோபமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அஸ்கர் ஃபராடி, மஜீதி இவங்களோட கணக்கெல்லாம் வந்து அந்த ஒரு இதிலிருந்து தான் வரும். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய புக்கு வந்து த மாஸ்டர் அண்ட் மர்கரீட்டா. எழுதியவர் மிக்கைல் பல்ககோவ். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக அவர் எழுத்தாளர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புக்கோட சென்சார்டு வெர்ஷனே வருது. அவருக்கு தெரியும் அந்த புக்கு பிரச்சனையாகும், ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜமிஸ்டார்ட்னு ஒன்று சொல்லுவானுங்க. ஜமிஸ்டார்ட்னா அண்டர் கிரவுண்ட் புக்கு அப்படிம்பாங்க. சென்சார் பண்ணப்பட்ட புத்தகம் வந்து அன்சென்சார் ஒர்க்கை வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்தோ கையால் எழுதியோ அண்டர் கிரவுண்ட் சர்க்கிளில் வந்து மட்டும் பார்த்துப்பாங்க, எப்படியும் வெளியே வராது இந்த புக்குன்னு. அந்த கல்ச்சர் ரஷ்யாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இவர் எழுதுகிறாரு, வருது. அதில் வந்து முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று முடியும் படம் புக்கு. த மேனுஸ்கிரிப்ட்ஸ் டோன்ட் பேர்ன் அப்படின்னு எழுதுவார். மேனுஸ்கிரிப்டுங்கிறது நாவலுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கையெழுத்து பிரதி, அந்த பேப்பர் பிரதி வந்து என்றைக்குமே எரியாதுன்னு சொல்லி தான் அந்த நாவலே முடியும். அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக அதே மாதிரி தான் ஆச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நாவல் வந்து வந்துச்சு. அது ஒரு சரியல் ஒர்க்கு மாதிரி. ஒரு சாத்தான் வந்து ரஷ்யாவுக்குள்ளே இறங்கி ட்ராவல் பண்ணும். அதுக்கு அவர் கூட ஒரு பூனை ஒன்று இருக்கும். அவர் பண்ணுற சேட்டை அட்டூழியம் வந்து எல்லாமே அவர் சொல்ல வேண்டிய அரசியல் விஷயத்தெல்லாம் அந்த ஒரு பகடி மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது ஒன்று நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த ஸ்னைடர் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்டோப்பியா அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். யூட்டோப்பியா மாதிரி டிஸ்டோப்பியானா நம்பிக்கை இழந்த ஒரு ஃப்யூச்சர் உலகம் அப்படிம்பாங்க. இந்த மேட்மேக்ஸ் படம்லாம் வந்து டிஸ்டோப்பியன் ஃப்யூச்சர். அதாவது என்ன இருக்கும்னா, வறுமை, ஒரு கெட்டவங்கிட்ட ஒரு ஊர், பேசிக் உரிமை, பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கான உரிமை எதுவுமே அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கதையில் ஒரு ஹீரோவும் தாண்டி வராங்கிறது டிஸ்டோப்பியா அப்படிம்பாங்க. நீங்கள் டிஸ்டோப்பியன் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேட்மேக்ஸ் வந்து பேசிக் எக்ஸாம்பிள். அதில் வந்து இந்த ஒர்க்கு அப்படின்னு பார்த்தா வி அப்படின்னு ஒரு புக் இருக்கும். வி அதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்டோப்பியன் நாவல் அப்படிம்பாங்க. அது அதாவது மிஷின் வந்து உலகத்தை ஆண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் அவர் எழுதியிருப்பார். நம்பராக தான் பார்ப்பாங்க, மக்களுக்கெல்லாம் நம்பர் கொடுப்பாங்க. இந்த வியோட இன்ஃப்ளூயன்ஸில் அமெரிக்காவில் எழுதுதான் ஜார்ஜ் ஆர்வெல்லோட 1984 அப்படின்னு ஒரு நாவல் இருக்கும். அது இப்போ இருக்கிற வேர்ல்டை வந்து அப்போவே கரெக்டாக சொன்ன மாதிரி இருக்கும். அதை வந்து ஸ்பீல்பர்க் கூட படமாக எடுத்தார், சரியாக ஓடலை. டிஸ்டோப்பியா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூட்டோப்பியானா உலகம் ஒன்றா இருக்கிறது, டிஸ்டோப்பியானா உலகம் நாசமாக போனதுன்னு அர்த்தம். இந்த சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, சூப்பர் ஹீரோக்கள் அப்படின்னு. அதை வந்து மார்வல், டிசிலாம் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு ரெண்டாக இருக்குது. நான் ஆல்டர்னேட்டிவ் காமிக்ஸ் தான் எனக்கு படித்து பழக்கம். வந்தால நான் இந்த வேர்ல்டுக்குள்ளே போனதே இல்லை. எனக்கு வந்து ஆலன் மூர், நீல் கெய்மன், டிரான்ஸ்மெட்ரோபாலிட்டன் அந்த ஒரு ரைட்டரு, இந்த மாதிரி மாங்கா அப்படி போகிறதுனால இந்த மார்வல் டிசி பிரச்சனையே எனக்கு தெரியாது. நீங்கள் ஆலன் மூர் வந்து நீங்கள் படிக்கலாம். ஆலன் மூர் வந்து எப்படி யாருன்னா, இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, வாட்ச்மேன் அந்த படத்தோட ஒரிஜினல் ரைட்டர், வி ஃபார் வெண்டட்டா அதோட ஒரிஜினல் ரைட்டர். அவர் வந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணும்போது என் பேரை போட்டுக்காதீங்க அப்படின்னாரு. என்னன்னு கேட்டால் அப்படிதான் பேச ஆள் இல்லை, என் கதையை வந்து மாற்றிட்டானீங்க ஹாலிவுட்டில், தேவைப்பண்டே என் பேரை தூக்கிட்டார். யாரா ஒருத்தர் இவ்வளவு தெனாவட்டாக இருக்கான்னு சொல்லி தான் அவர் நான் ஃபாலோ பண்ணவே ஆரம்பித்தேன். இஸ் அக்கல்ட் மெஜிஷியன், அஃபிஷியல் மெஜிஷியன், ஒயிட் மேஜிக் மாங். பிரிட்டிஷில் நார்த் ஆம்டன் அப்படிங்கிற ஊரில் தான் வாழ்றார். அதை விட்டு வெளியவே வர மாட்டார். யூ காண்ட் அக்சஸ் ஹிம் ஸோ ஈஸிலி. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டார், மெயில் பார்க்கறது, நெட்டு பார்க்க மாட்டார், வருவார், புக்கு படிப்பார், காமிக்ஸ். ஹீ ரிட்டையர்டு, இப்போ தான் போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனார். போதும்பா எப்பா எனக்கு இவங்க டிசி மாரில் பார்த்து டயர்டாகிடுன்னு சொல்லிட்டே ரைட்டர். அவரை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். த ஸ்வாம்ப் திங், வாட்ச்மேன், வி ஃபார் வெண்டட்டா, மிராக்கிள் மேன், அப்புறம் 2018 சொல்லிட்டு இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் குட்டி குட்டி ஷார்ட் ஒர்க்குங்க, த கில்லிங் ஜோக். என்ன சொல்கிறது, அவர் வேறு. ஸோ இந்த சூப்பர் ஹீரோக்களோட பேசிக் வந்து பார்த்திங்கன்னா கிரீக் மித்தாலஜி, கிரேக்க இலக்கியத்தில் தான் அவங்களாம் வருவாங்க. சூப்பர் பவர்,
ஜிஎஸ், பொசைடன், ஹெர்மஸ், இந்த பயலுங்கள்லாம் வந்து டைட்டன்ஸ்லாம் அங்கே இருந்தால் கிளம்பி வருவானுங்க. இந்த ஹோமர் ஒரு இலியடு, ஒடிசிலாம் பார்த்தீங்கன்னா, மெட்டமாஃபார்சிஸ், ஓவிடோடது இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் வரும். இது மேலே ஒரு ஃபேசினேஷன் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சூப்பர் ஹீரோக்கள் மேலே. அதை பற்றி பேசுவோம். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. ஸோ இப்போ நம்ம ஜாக் ஸ்னைடர் அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு 300 பருத்தி வீரர்கள் 300, அப்புறம் வாட்ச்மேன், சக்கர் பஞ்ச் சரியாக ஓடலை, அப்புறம் லீஜியன்ஸ் இந்த ஆந்தைங்களை வச்சுரு படம், ஒரு அனிமேஷன் படம், அதுக்கப்புறம் நம்ம டிசி இது ஜஸ்டிஸ் லீகு நிறைய படம் எடுத்தார். இந்த 300 படம் வந்து எனக்கு பிடிச்சதில் அவரோட பெஸ்ட்டு. 300 ஒரிஜினல் காமிக்ஸ் எழுதுறது யாருன்னா ஃப்ராங்க் மில்லர். அவர் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் காமிக்ஸ் கை. அவரோட தான் டார்க் நைட் ட்ரையாலஜி, பேட்மேன், அதுதான் அவரோட பயங்கர கமர்ஷியல் ஒர்க்கு. எலக்ட்ரா எல்லாம் இவர் தான் வரைஞ்சது. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக அவர் பண்ண ஒர்க் வந்து த சின் சிட்டி அப்படின்னு ஒரு காமிக்ஸ் இருக்கும். அதை தான் வந்து படமாக எடுத்தார் நம்ம ராபர்ட் ராட்ரிக்வஸ். இந்த ஸ்பை கிட்ஸ் படம்லாம் எடுத்தவர். அவரோட எல் மரியாச்சின்னு ஒரு படம் இருக்கும். ரொம்ப அவரே ஒரு கேமரா வாடகைக்கு வாங்கி அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணி நல்ல ஹிட். அது செம கை. அது ஸ்பை கிட்ஸ்னு ஜாலியாக படம் எடுக்க போயிடுச்சு. ஸோ அவர் டைரக்ட் பண்ண சின் சிட்டி பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் நியான் ஏர்ஃபீல்டில் சூப்பராக எடுத்துருப்பாங்க. அந்தாலஜி மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ராங்க் மில்லர், 300, ஜாக் ஸ்னைடர். வாட்ச்மேன் அது வந்து நம்ம ஆலன் மூர் எழுதினது. வாட்ச்மேனில் வந்து ஆலன் மூர் வந்து என் பேரை போடாத அப்படின்ட்டுருக்கார். ஏன்னா சினிமாவாக மாறும்போது நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆலன் மூர்த்தோட ஆர்ட் மேலே கொஞ்சம் தீவிரமாக மூர்க்கமாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ ஃபக் யூ அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த வாட்ச்மேனை முதல்ல ரீமேக் பண்ண வேண்டியது யாருன்னா டெரி கில்லியம். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மாண்டி பைத்தானோட அனிமேட்டர். அவர் வந்து நான் அந்த படத்தை ரீமேக் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காப்புல. அவர் பயங்கர ஃபேமஸ்ஸு. 12 Monkeys பிரேசில்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஹெவி பட்ஜெட்டு. ஸோ பண்ணும்போது ஆலம் வந்து பண்ணாத ஏன்னு கேட்டிருக்காரு. இந்த வந்து நான் காமிக்ஸ் புக்குக்குன்னு நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், இதை படமாக ட்ரான்ஸ்லேட் ஆகாது, அதை எப்படி சார் சொல்லுவீங்க? ஸோ என்ன சொல்கிறாருன்னா, காமிக் புக்குங்கிறது ஒரு பேனல் இருக்கும், அது கண்டென்ட் இருக்கும், அது ஃப்ரீஸ் ஆகியிருக்கும், நீ இதை எப்போ வேணால் பார்த்துக்கலாம். சினிமா வந்து மூவிங் ஃப்ரேம்ஸ், ஒரு டைம் டியூரேஷனுக்குள்ளே முடியணும். காமிக்ஸில் நீ எப்போ வேணால் பழைய பேனலை தூக்கி பார்த்துக்கலாம், பேஜை திருப்பிக்கலாம், அந்த ஒரே பேனலை ரொம்ப நேரம் பார்க்கலாம். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக டீட்டெயிலிங் கொடுக்குற ஒரு ஒர்க் வந்து வாட்ச்மேன் படமாக பண்ணாத ஓடாதுன்னு இருக்கார். ஸோ ஒரு மீடியமுக்கு எழுதுகிற கதை இன்னொரு மீடியமுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகணும்னு தேவை கிடையாது. அதனால தான் அந்த நாவல் படித்தவங்களாம் ஏன் படமாக வரும்போது ஏன் நாவலை அப்படியே எடுக்கலாம்பாங்க. சினிமாவுக்கு மாறும்போது சில விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போது இவர் பூமணி அவரோட நாவல் தான் அசுரனா வந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எல்லாமே நாவலில் இருக்காது, படத்துக்காக மாற்றினது. இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்லாம் மெதுவாக புரியாது இப்போ ஏன் நடக்குதுன்னு. ஸோ வாட்ச்மேன் எடுக்காதுன்னு சொன்னால், ஆனால் ஜாக் ஸ்னைடர் எடுத்துச்சு, ஆனால் படம் ஓடலை. என்ன பிரச்சனை அப்படின்னா, நானே வாட்ச்மேன் ஆலன் மூர் தெரியாததுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோ படம் நினச்சி தான் உட்காந்து பார்த்தேன். இதோ நான் ஸ்பைடர்மேனு பேட்மேன் மாதிரி அவனை பறக்க மாட்டேங்கிறான், சண்டை போட மாட்டேங்கிறான், ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு தான் இருந்துச்சு. இது உலகம் ஃபுல்லாக இதே கணக்காக இருந்திருக்கு. யாருக்கும் படம் பிடிக்கல. ஏன்னா ஆக்ஷன் சீன் இல்லை, சூப்பர் ஹீரோவே வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க, படம் ரொம்ப சோகமாக முடியும், ஃபைட் சீன் இருக்காது, அனிமேஷனுக்கான தேவையே இருக்காது. அப்புறமா என்னென்னு பார்த்தா ஆலன் மூர் படிக்கும்போது தான் தெரியும், வாட்ச்மேன் படத்தையே சூப்பர் ஹீரோ ஜானரோட பேரடி மாதிரி அவர் எழுதியிருக்கார். சூப்பர் ஹீரோங்கிறது ஒரு பாரம், அவங்க அந்த ஊருக்கு தேவையில்லை. ஹூ வாட்சஸ் த வாட்ச்மேன் அப்படின்னு ஒரு டைலாக்கே வரும் அதில். ஸோ வந்து அதில் த ஜோக்கர்ன்னு இருக்கிறவன் அவன் வந்து இது பண்ணியிருப்பான், இந்த காமெடியன் அப்படின்னு இருக்கிறவன் வியட்நாம் வாரில் போய் அட்ராசிட்டி பண்ணியிருப்பான். இந்த டாக்டர் மேன்ஹாட்டன் இருப்பார், அவர் ஒரு ரொம்ப சுயநலம் பிடிச்சவன், எல்லாமே ஆக்சிடெண்ட்டில் சூப்பர் ஹீரோ ஆனவன், அவனுக்கு இந்த வேர்ல்டே பிடிக்காது, ரோஷாக் யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒருத்தன், ஓசிமண்டியாஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டு முதலாளியாக மாறினவன், யாருமே சூப்பர் ஹீரோட குணமே இருக்காது. நான் சூப்பர் ஹீரோ ஜானரை கிண்டல் பண்ணி எழுதின புக்கை போய் நீங்கள் படமாக எடுத்தீங்கன்னா ஜனங்களுக்கு எப்போ புரியும்னு கேட்டதுனால. ஸோ அது விஷயம் வந்து படத்தோட பெரிய ஃப்ளாப்புக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு.
அந்த வாட்ச்மேனோட டைட்டில் சீக்வன்ஸில் வந்து பாப் டிலனோட பாட்டு ஒன்று வந்திருக்கும். த டைம்ஸ் தே ஆர் சேஞ்சிங் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அது ஒரு அருமையான பாடல். பாப் டிலன், ஃபோக் சிங்கர் ஆஃப் அமெரிக்கா, அவரோட ஆரம்பகால பாடலில் அது ஒன்று. த டைம்ஸ் தே ஆர் சேஞ்சிங் பாட்டு வந்து அவர் எப்போ எழுதுகிறாருன்னா 60களில் கவுண்டர் கல்ச்சர், சைக்கடெலிக்ஸுங்க, மக்கள் போராட்டம், வீதிக்கு வர்றது, வியட்நாம் வார் இதெல்லாம் வரும்போது மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க, உலகம் மாறுது, கவர்மெண்ட்டும் மாறுது, புரிஞ்சுக்கணும், ஜனங்க மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தூக்கி அந்த படத்தோட பாட்டை வச்சுருப்பாங்க. அந்த பாடல் கேளுங்க. த டைம்ஸ் தே ஆர் சேஞ்சிங் பை பாப் டிலன். அப்புறம் 300 இது போச்சு, ஃப்ராங்க் மில்லர் போச்சு. சக்கர் பஞ்ச் சரியாக ஓடலை. அது ராசி அவார்ட்ஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு அந்த படம்லாம் எப்படின்னா கதையில் விட்டுட்டு அனிமேஷன்லேயும் டெக்னிக்கல் ஒர்க்கில் ரொம்ப செலவு பண்ணியிருப்பார். அந்த ஒரு ரொம்ப தீவிரமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பார். அது சரியாக வேலைக்கு ஆகலை. இது இனிமேல் தான் நான் பார்க்கணும். நம்ம ஜஸ்டிஸ் லீக் 4 மணி நேரம் படம். ஸோ உலகம் பூராவுமே கலைஞர்கள் வந்து தான் படைப்பை கொண்டு வர்றதுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிட்ட ஒரு போராட்ட நிலையில் தான் அதை அடைய வேண்டியதாக இருக்குது. இது காலங்காலமாக இருக்கிறது. முறை இன்டர்நெட் இருக்கிறதுனால மக்களே எனக்கு எங்கே அது ஜாக் ஷெடரோட கட்டு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஹாப்பி. எனக்கு வந்து நம்ம ஊரில் வந்து இந்த கட்டு கொடுங்க ஒன்று பண்ணியிருந்தாராமே அப்படின்னு தமிழில் ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. செல்வராகவன், மணிரத்னம், வெற்றிமாறன், பாலா, ராம் எல்லாம் நினச்ச படம் தான் அப்படியே அவுட்டாக எடுத்தாங்க. தெரிஞ்சு கான்ட்ரவர்சியாக எடுத்தாங்க. வேறு ஒரு படம் ஒன்று எடுத்தார், அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் இருக்கிறதா தெரியல. இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் சொல்லலாம். அது இருந்தால் அதை பற்றி அடுத்து நம்ம பேசுவோம். ஸோ இப்படியாக கலை இப்போ இந்த மார்வல் டிசி ஃபேன்ஸோட சண்டையில் உட்காந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவன் பெருசா, அவன் பெருசா, இவன் பெருசா அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து அது இல்லாத ஒரு தேர்டு ஆல்டர்னேட்டிவ் காமிக்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஆலன் மூர் பற்றி பேசினேன், ஃப்ராங்க் மில்லர் பற்றி பேசினேன். இவங்களாம் தனி ஒரு வேர்ல்டு இண்டிபெண்டன்ட் காமிக்ஸ்னு. நீல் கைமன் அவரோட சாண்ட்மேன் அந்த காமிக் படிங்க. மிக அருமையான ஒரு சாண்ட்மேனுங்கிறது கனவுகளின் கடவுள் மாதிரி. ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க வில்லன்ஸ். ஸோ மக்களுக்கு கனவே வராமல் போயிடும். சில பேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாண்ட்மேன் ரிட்டர்ன் ரொம்ப ஃபேமஸான ஒரு காமிக். அதை ரீசெண்டாக ஆடியோ புக்காக இப்போது ஆடிபிளில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். செலவு பண்ணி முக்கியமான கேஸ்டிங். அந்த காமிக்ஸோட ஃபேன்ஸ்லாம் வந்து பேசுனாங்க. நீல் கைமன் அமெரிக்கன் காட்ஸ் நாவல் இருக்கும், அது பாருங்கள். அமெரிக்கன் காட்ஸ் என்னென்னா கிறிஸ்துவ மதத்துக்கு முன்னாடி இருந்த இந்த பேகன் ரிலீஜன், நார்ஸ் மித்தாலஜி, அந்த கடவுள்கள்லாம் வந்து தன்னை கும்பிட்றதுக்கான மக்கள் இல்லாததுனால ஒரு நார்மல் மனுஷங்களாம் அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தோர், ஓடின் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. தன்னை கும்பிட்றதுக்கு மக்கள் இல்லாததுனால கடவுளே வறுமைக்கு தள்ளலாம் மாதிரி ஒரு பயங்கர மித்தான கதை. அவங்களுக்குள்ளே ஒரு வார் வரும். ஸோ அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, நல்ல கதை. அது ஒரு நாவல் இருக்கும். அது வெப் சீரிஸாகவும் அமேசான் ப்ரைமில் இருக்குது, அமெரிக்கன் காட்ஸ்னு. ஃபஸ்ட் சீரியஸ் சூப்பராக எடுத்தாங்க. செகண்ட் சீசன் வந்து மொக்க பண்ணிட்டாங்க. டீமெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. தேர்ட் சீசன் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது பாருங்கள். டிரான்ஸ் மெட்ரோபொலிட்டன் அப்படின்னு ஒரு காமிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷன் காமிக்ஸ். அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். போஸ்ட் மாடர்னிசம் சட்டையர், ஹண்டர் தாம்ஸுங்கிற ஒரு ஜேர்னலிஸ்டோட சட்டையர் மாதிரி இருக்கும், அது பாருங்கள். அப்புறம் மேட் மேகசின் ஒன்று இருக்குது, அதாவது தனி, அது வந்து நம்ம டெம்பிள் மிங்கி மாதிரி. அது 3 நாளாக அடல்ட்டு கான்ட்ரவர்ஷியெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மேகசின் மாதிரி அமெரிக்காவில் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் காமிக்ஸ் பற்றிலாம் நம்ம பொறுமையாக ஒரு நாள் பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, பாட்காஸ்ட் ரொம்ப ஹாப்பி. இப்போ எங்கேயாவது நான் வெளியே போனால் கூட டெம்பிள் மிங்கி வீடியோ சொல்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல பாட்காஸ்ட் சூப்பராக இருக்குது, ஓக்களோடைய அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் கேட்பாங்கன்னே எனக்கு ஐடியாவே இல்லை. டெம்பிள் மிங்கி எப்படி ஆரம்பிச்சோன்னா அதே மாதிரி தான் ஓக்களோடைய ஆரம்பித்தேன். ரொம்ப ஜோக்காக இல்லை அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேணாம். ஜாலியாகவும் இருக்கும். சில விஷயம் எனக்கு சொல்லணும்னு ஆசை. இன்னொரு சைடை நான் எப்போ யார்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணிக்கிறது. நான் படித்தது, நான் பார்த்தது, என்னோடய யோசனைகள், என் கோபம், என் ஆதங்கம், அதெல்லாம் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும்.
அதனால் எப்பயாவது நான் ஷாராவோட நம்ம செங்கியோடலாம் அப்படி கும்பலாக உட்காரும்போது மனோஜ் கூட கொஞ்சம் கலகலகலன்னு அப்படியே போகும். அந்த குரூப் பாட்காஸ்ட்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ சும்மி வண்ண காவியங்கள் திருப்பி வந்தாச்சு. அவங்களோட செகண்ட் எபிசோடு நல்லா போயிட்டுருக்கு, ஃபஸ்ட் எபிசோட் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி நிறைய பேர் பாட்காஸ்ட்குள்ளே வராங்க போல். வெளியில் போனவங்கலாம் வந்ததால் இப்போ திருப்பி வோக்கலோடியோட க்ரோத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் அது எனக்கு ஒரு ஹாப்பி. அவங்க கோட்டு தான், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சும்மி வண்ண காவியங்கள். அப்புறம் நிறைய பேர் நீங்கள் வோக்கலோடியில் சொல்கிற புக்ஸ் எல்லாம் வாங்கி எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறீங்க. அது ரொம்ப ஹாப்பி. அது நிறைய நடக்கணும். இப்போ நான் ஒரு புக்கெலாம் நான் சொல்கிற புக்கெலாம் நீங்களும் படிங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச புக்கெலாம் எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு பரிமாற்றமாக போயிட்டு நம்ம தனி உலகமாக நம்ம வாழ்ந்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ வேறு என்ன சொல்கிறது, தான் உலகம் போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்டாண்டப் சிடோன்றாக்கான அப்டேட் சொல்கிறேன். சாப்பிடுங்க, தூங்குங்க, டிப்ரெஷன்லாம் தள்ளி போடுங்க, இல்லை நிம்மதியாக தூங்குங்க. அடுத்த வேலையை பார்ப்போம், நிறைய வேலை இருக்குது. இது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கலொலி. விஜய் வரதராஜ் வோக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. ஹலோ விஜய், நான் என் பேர் வந்து சந்துரு. ஃபேஸ்புக்கில் சந்திரகுட்டின்னு இருப்பேன். உங்களுக்கு மெசேஜ்லாம் சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிப்ளை பண்ணதில்லை. பட் ஆனால் உங்கள் டீமில் வந்து ஏர்டெல் சேலஞ்சிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். டெம்பிள் மங்கீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல். நான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் டீமில் இருக்க எல்லாருமே தனித்தனியாக. உங்கள் படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும், நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப ஈகராக இருக்கேன். இந்த ப்ராட்காஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து சுன்னி வண்ண காவியங்கள்லேருந்து நீங்கள் பேசி பார்த்துருக்கேன், இதையும் பார்த்துருக்கேன். எனக்கு அதை விட இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தனியாக பேசுகிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி, போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த கேஸ்டிசம் பற்றி, பாலிட்டிக்ஸை பற்றி தனியாக நிறைய பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் உங்கள் டீமோட. அதே மாதிரி ஹேங் ஓவரை பற்றி கூட பேசுங்க. மற்றபடி உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆல் தி பெஸ்ட். உங்கள் படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நான். ஆல் தி பெஸ்ட். ஹாய் அண்ணா, என் பேர் நந்தகுமார், சென்னையிலேருந்து. பட் இப்போது நேட்டிவ் பிளேஸுக்கு வந்திருக்கேன். டைம் என்ன, ஒரு மார்னிங் ஒரு 4 o'clock. ஓகே. டெம்பிள் மங்கீஸ் முதல்ல எப்படி பழக்கம்னா, காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பழக்கம். பஸ்ஸில் எங்களுக்கு வந்து 1 hour ட்ராவல் இருக்கும். அந்த 1 hour ட்ராவலில் ஏதாவது கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சு பார்க்குறது. இப்படி பார்க்கும்போது டெம்பிள் மங்கீஸ் பழக்கம். அதுக்கப்புறம் படம் வந்தீங்க. அப்புறம் யூடியூப் சேனல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் வந்து டவுன் ஆகிடுச்சு. சரி, ஓகே. பட் ஆனால் பழைய வீடியோஸ்க்கான ஒர்த்து இன்னும் அப்படியே தான் இருக்குது, அது குறையாது. அதுக்கப்புறம் படத்துக்கு வந்தீங்க. படத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரி, இந்த மனுஷனும் அப்படியே சந்தான மாதிரி 4-5 படம் நடிச்சுட்டு வீடு வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆகிடுவார் பார்த்தா, அதுக்கப்புறம் டைரக்ஷன், அப்புறம் இப்போ கடைசியாக பாட்காஸ்ட் வரைக்கும் வந்துட்டிங்க. பாட்காஸ்ட் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்ண்ணா, உண்மையிலேயே சான்ஸ்லெஸ். காற்றின் மொழி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை கேட்டேன். அந்தளவுக்கு வந்து பயங்கரம், வேறு லெவல், சூப்பர்ண்ணா. கண்டினியூ கீப் த குட் ஒர்க்.